எடுத்து பேசிட்டு வணக்கம் நேயர்களே, நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். களை கட்ட தொடங்கி இருக்கிறது 2021 சட்டப்பேரவை தேர்தல் களம். 2021 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு செயல்பாடுகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றன. கட்சிகளின் சார்பில் பயணங்களை திட்டமிடுவது, உத்திகளை வகுப்பது, தேர்தல் அறிக்கை தயாரிப்பது என தேர்தல் நடவடிக்கைகள் சுறுசுறுப்படைந்து வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் வருகிற 14ஆம் தேதி திங்கட்கிழமை மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ், ஓபிஎஸ் ஆலோசனை நடத்துகின்றனர். தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் 3வது கட்ட பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அதேபோல மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் அதனுடைய தலைவர் கமலஹாசன் நாளை மதுரையில் சீரமைப்போம் தமிழகத்தை என்ற தலைப்பில் முதற்கட்ட பரப்புரையை துவங்க இருக்கிறார். இதனை அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் தேமுதிக தரப்பில் இருந்து அதனுடைய தலைவர் விஜயகாந்த் இறுதிக்கட்ட நேரத்தில் பரப்புரைக்கு வருவார் என்று அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதாவும் கூறியிருக்கிறார். இதனிடையே ரஜினிகாந்த் புதிய ஆட்டக்காரராக விரைவில் களமிறங்க இருக்கிறார். இந்நிலையில் தேர்தல் பணிகளில் யார் முந்துகின்றனர்? அதிமுக, திமுக சமீபத்தில் பரஸ்பரம் ஊழல் புகார்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வரும் நிலையில் மாற்று சக்திகளின் கரங்களை அவை வலுப்படுத்துமா? இந்நிலையில் இவை அனைத்திலும் யார் மக்களின் கவனத்தை ஈர்க்கப் போகின்றனர் என்ற பிரதான கேள்விகளின் பின்னணியில் ஆலோசனையில் அதிமுக, பரப்புரையில் ஸ்டாலின், பயணம் தொடங்கும் கமல், சூடு பிடிக்கிறதா 2021 தேர்தல் என்ற தலைப்பில் இன்றைய நேர்வட பேசு விவாதத்தை நாம் கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் விருந்தினர்களாக அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு மகேஸ்வரி, திமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன், மக்கள் நீதி மையத்தின் திரு சி.கே. குமரவேல் மற்றும் விமர்சகர் திரு சுமந்த் சி. ராமன் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு சுமந்த், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுக ஆலோசனைக்கு ஆயத்தமாயிருச்சு. திமுக தொடர்ச்சியா ஒரு பரப்புரை, காணொலி வாயிலான பரப்புரையும் நீடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில மக்கள் நீதி மையம் நாளைக்கு அதிகாரப்பூர்வ பரப்புரையை தொடங்க இருக்கு. அதனுடைய தலைவர் கமல்ஹாசன் தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில இத்தனை நாட்கள் களத்துக்கு வராமல் இப்போது வருவது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அதிமுக தரப்புல இருந்து கமலஹாசன் மேல முன்வைக்கிறாங்க. இது அப்படிதான் பார்க்கணுமா? இந்த முதற்கட்ட தேர்தல் பரப்புரை மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பவாதமா தான் அதிமுக பாக்குது. உங்க பார்வை எப்படி? அது சந்தர்ப்பவாதம் என்று சொல்ல முடியாதுங்க. எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கைகளை விளக்குவதற்கு, ஏன் அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் என்று கூறுவதற்கு அவர்களுக்கு எப்ப வேணா அந்த டைமிங் டிசைட் பண்றது அவங்க. களத்துக்கு வராம இப்ப வர்றது சந்தர்ப்பவாதம் வரல. இப்ப அதை அதிமுக தொடர்ந்து சொல்லலாம். நாளைக்கு திமுகவும் அதை தொடர்ந்து திரு கமலஹாசனுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டாக வைக்கலாம். கோவிட் 9 மாத காலம் எங்க இருந்தீர்கள், ஏன் இப்ப மட்டும் தேர்தல் நெருக்கத்துல வரீங்க அப்படிங்கறது கேட்கலாம். ஆனால் அதை டைமிங் டிசிஷன் கமலஹாசன் அவர்கள் எடுக்கிறார். மக்கள் முன் அவருடைய கொள்கைகளை விளக்க வராது, அதன் பெயரில் வாக்குகள் கேட்கிறார்கள். எனக்கு என்னன்னா, இரு பெரும் கட்சிகளுமே ஓரளவுக்கு கவலைப்படுகிறார்களோ இந்த புதிய நபர்களை கண்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. அது திரு ரஜினிகாந்த் பர்டிகுலர், பட் திரு கமலஹாசன் ஆல்சோ. அவர்களுக்கு அதாவது வழக்கமான அரசியல் கட்சிகளோடு இவர்களை ஒப்பிட்டு பார்ப்பதில் ஒரு பிரச்சனை இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அவங்க ஒரு பாமக இந்த பக்கம் இருக்காங்க, பாமக அந்த பக்கம் இருக்காங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் உடனே தெரிஞ்சிடும். அதே மாதிரி தேமுதிக இங்க இருக்காங்க, இல்ல அவங்க கூட இருக்காங்கன்னா அது இம்பாக்ட் தெரிஞ்சிடும். இவங்க 2 பேர் இருக்கிறதுனால இது என்ன ஆக போகுதுங்கிறது நீங்க ஒரு கெஸ் பண்றீங்க, நான் ஒரு கெஸ் பண்றேன். இந்த நிகழ்ச்சியில இருக்கிறது மக்களும் அவங்க பாட்டுக்கு ஒரு கெஸ் பண்ண வேண்டியதுதான். அதனால நான் இந்த தேர்தல் ஓரளவுக்கு ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு என்ன நடக்கும் என்று போக போக, அதாவது ஒரு தேர்தலுக்கு 1 மாதம் 1.5 மாதம் காலம் முன்புதான் யாராலையும் ஒரு அக்யூரேட்டாக கணித்து பேச முடியும். இந்த 2 புதிய ஆட்டக்காரர்களை பார்த்து ஓரளவு இருவரும் திராவிட கட்சிகள் அச்சப்படுவதான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஏற்கனவே கமலஹாசன் தன்னுடைய வாக்கு வங்கியை காமிச்சிருக்கிறார். 3.75% அப்படிங்கிற நிலையில வாக்கு வங்கி இருக்கு. ரஜினிகாந்துக்கு இன்னும் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படல. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த பாயிண்ட்ல அச்சத்தோட இருக்கிறாங்க? அச்சம் தெரியல அப்படின்னு நான் அச்சம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். சரி, ஒரு தயக்கம், ஒரு கவலை என்றால் தம்பி, அதாவது எதிர்க்க ஒரு 2 ஹெட்லைட் தெரியுது. இந்த ஹெட்லைட் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவா இல்ல ஒரு ட்ரக்கான்னு எனக்கு தெரியல. அதுதான் அந்த 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 பாயிண்ட்ல தான் நிக்கிறாங்க.
இல்ல இத்தனை நாட்கள் நம்ம பேசக்கூடிய 2 புதிய ஆட்டக்காரர்களுமே களத்துல இல்ல. இப்ப திடீர்னு களத்துல வர்றதுங்கிறது அவங்களுக்கு பலவீனமா தானே இருக்கும். அது இந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு பலமா இருக்காதா? இல்ல அவர்கள் அதாவது கட்சிகளுக்குத்தான் இழப்பதற்கு அதிகம் இருக்கிறது. அதாவது புதிதாக வரவங்க வந்து திரு கமலஹாசன் சென்ற முறையே பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். ஆனால் அவருக்கு இழப்பு என்பது இல்லை. அவர் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறார். மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, அவ்வளவுதான். அவர் அந்த களத்துல நீடிக்கிறார். திரு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி பெறாவிட்டால் களத்தில் நீடிப்பாராங்கிறது நமக்கு இப்ப தெரியாது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இரு பெரும் திராவிட கட்சிகளும் இவர்களை எடை போட முடியாமல், இவர்களுடைய தாக்கத்தை எடை போட முடியாமல் ஓரளவுக்கு யோசனையில் இருக்கிறார்கள். அது 2 பேருமே இன்னைக்கு திரு எழிலரசனா இருந்தாலும் சரி, திருமதி மகேஸ்வரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் பிராக்டிக்கலா நீங்க பார்க்கும்போது, ஆஃப் த ரெக்கார்ட் பேசும்போது, இருவருக்கும் இரு கட்சிகளுக்கும் 5% எடுப்பாரா ரஜினி, 10% எடுப்பாரா, இவங்க ஓட்டு எடுப்பாரா, இவங்க ஓட்டுல எவ்வளவு எடுப்பாரு, அவங்க ஓட்டுல எவ்வளவு எடுப்பாரு, இந்த பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல கடைசியில கூட்டணியிலே வந்துருவாரா, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ முழுமையாக நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆன்மீக அரசியலை பற்றி பேசி அந்த திரு இன்டைரக்டா ஒரு ரெஃபரன்ஸ் திரு ரஜினிகாந்துக்கு கொடுக்கிறாரு. அதே மாதிரி முரசொலியில ஒரு இன்டைரக்டான ரெஃபரன்ஸ் வந்து நேற்று வந்தவர்கள் எல்லாம் அரசியல்ல வந்து சாதனை படைக்க விரும்புகிறார்கள் ரீதியாக ஆனா ஸ்டாலின் நேரடியா கேட்கும் போது அவர் கட்சியை பதிவு செய்யட்டும், கொள்கைகளை சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் விலகுறாங்க. வேற யாரும் சொல்றாங்க இப்போ இல்ல. இப்ப அங்க என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப இவர்கள் மேல ஒரு கவலை வருதுன்னா அது எப்படி வரும்? இப்ப ஒரு ரஜினிகாந்தோ இல்ல கமலஹாசனோ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களிடத்துல இல்லாத கொள்கைகள், தீர்வுகளை தாண்டி வேற என்ன வைக்க போறாங்க? அதன் மூலமா என்ன அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் கிடைக்க போகுது? எந்த பேசிஸ்ல அவங்க பயப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் பல ஆண்டு காலமாக ஒரு மாற்று வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள். அது வந்து அதிமுகவும் திமுகவும் ஒன்னும் செய்யலங்கிறதுனால இல்லை. ஆனால் அந்த பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இன்று எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால், வாக்காளர்களை விலை பேசி வாங்கிவிடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஊழல் இல்லாமல் கட்சிகளால் செயல்பட முடியாது. இல்ல, அங்கதான் ஒரு சந்தேகம். நீண்ட காலமா இந்த 2க்கும் மாற்றா வாக்காளர்கள் தேர்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டாண்டு காலமா சட்டப்பேரவை தேர்தல் களத்துல நம்ம பார்க்கும்போது, கடந்த காலங்களை பார்க்கும்போது ஒரு 3வது சக்தி உருவாகுது. ஆனா அது நீர்த்து போயிருது. 2016 மக்கள் நல கூட்டணியும் நீங்க சொல்ற மாதிரி ஊழலை எதிர்த்துங்கிறத பிரதானமா ஒரு வாதமா வச்சாங்க. ஆனா அந்த கூட்டணி நிக்கலையே. யார் அந்த வாதத்தை வைத்தார்கள்? ஏற்கனவே இந்த குட்டையில் இருந்த அரசியல் கட்சிகள். மக்கள் நல கூட்டணிங்கிறது யாரு? மக்கள் நல கூட்டணிங்கிறவங்க அரசியல்லே இல்லாம வந்தாங்களா முதலையா? இல்லையே. திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த கட்சிகள் இந்த முறை அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு போலான்னு பார்த்தாங்க. சரி, அப்ப சீமான் ஒரு ஆப்ஷனா இருந்தார்ல, அவருக்கு ஏன் கிடைக்கல? இல்ல, விஜயகாந்த் அவர்கள் வந்தார். உறுதியாக அவர் 10% வாக்குகளை பெறக்கூடியது. அதுதான் அந்த மாற்றத்தை தேடி அலையும் ஒரு ஓட் பேங்க். அந்த 10% வந்து இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது 20% 25% இருக்கும். ஆனால் அந்த 20-25%க்கு நம்பகமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால்தான் அந்த ஆல்டர்னேட்டிவ் பக்கம் போவாங்க. இல்லாட்டி குறைந்த தீமை, யார் லெஸ்ஸர் ஈவில், திமுகவா அதிமுகவான்னு பார்த்து அந்த அணிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட், இந்த பிரச்சாரம் இவ்வளவு சுருக்கம், அதாவது இவ்வளவு முன்கூட்டியே தொடங்குறத பார்க்கும் போது, ஒருவேளை ஏப்ரல் மே தான் தேர்தல் வருமா, இல்ல வேற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படிங்கறது தெரியல. என்ன திட்டமா இருக்கும்னு கணிக்கிறீங்க? என்ன ஏப்ரல் மேல தேர்தல் நடக்காம இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கா? முன்கூட்டியே வருவதற்கான ஏதேனும் ஒரு திட்டம் இருக்குமோ அப்படிங்கிற ரீதி. ஏன்னா நம்ம யூஸ்வலா தமிழ்நாட்டுல பாக்குறது 5 மாசம் முன்னாடி நான் ஒரு தேர்தல் பிரச்சாரம், ஓகே கோவிட் ஒரு காரணமா இருக்கலாம், பிரம்மாண்டமான மீட்டிங்கள் நடத்துறது கஷ்டம், அதனால ஊரா போய் சின்ன குரூப்ஸ்ல கூட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கலாம். ஆனாலும் எனக்கு நினைவு தெரிந்து இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் 5 மாதங்களுக்கு முன்பே வந்து பிரச்சாரத்தை முழு வீச்சில் தொடங்கி சமீப காலத்துல எனக்கு நினைவில்லை. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு குமரவேல்,
8 மாதம் வீட்டிலே இருந்துவிட்டு வெளியே வராமல் வாக்குகளுக்காக வெளியில் வருகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் கேட்கிறாரு. நாளைக்கு நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு நிலையில இப்படி உங்களை விமர்சிச்சிருக்கிறார். உங்களுக்கு இப்ப கடந்த 50 வருஷமா திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழ்நாடு ஆண்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பர்பஸ் இருந்தது. அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சு. 2021 டிஃபைனிங் எலெக்ஷன் ஆஃப் தமிழ்நாடுவா ஆக போகுது. ஏன்னா ஒரு 2 மிகப்பெரிய ஆளுமைகள், கலைஞர் ஜெயலலிதா அப்படின்ற 2 ஆளுமைகள் இல்லாம சந்திக்கிற இது தேர்தல். சுமன் சி ராமன் சொன்ன மாதிரி 25% ஆஃப் வாக்காளர்கள் மாற்று அரசியல் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலா கிடையாது. நான் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மாற்று அரசியலை எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப பெரிய நம்பரா சொல்றீங்களா? 50% வாக்காளர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆமா, மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே தெரியும். இன்னும் கூட சேர்த்துக்கலாம் போல. ஆமா, கூட நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 40 வயசு கீழே இருக்கிறவங்க அதிமுகவோடையும் திமுகவோடையும் அவங்க கனெக்ட் பண்ணவே முடியல. மோரோவர் 2 கட்சிகளுக்கும் இப்ப 2021 2050 எடுத்துன்னு போறதுக்கு எந்த பிளானும், எந்த இமேஜினேஷனும், எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அவங்க எல்லாம் பழைய கல்லே திரும்ப திரும்ப அதே மாதிரி அரசியல். ரொம்ப ஒரு பொதுவா நீங்க பேசுற மாதிரி எனக்கு தோணுது. 50% வாக்காளர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னா, போன வருஷம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. மக்கள் நீதி மையம் குறைஞ்சது 30 வாங்கி இருக்கணுமே, ஏன் 4% கூட வாங்கல? போன தடவை நடந்தது நாடாளுமன்ற எலெக்ஷன். அதுக்கு யாரு இந்தியாவை பிரதமரா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழ்நாடு ஓட்டு போட்டுச்சு. இப்ப நடக்க போறது இப்ப மூணு கான்டெஸ்டுக்கு நம்ம தயாராயிட்டு இருக்கிறோம். ஒன்னு திமுக கூட்டணி, ஒரு அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம். அப்படின்னா நீங்க இடைத்தேர்தல் நின்றுக்கலாமே. சட்டப்பேரவை தேர்தல் கலந்தான நாடாளுமன்றம் வேற, மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தல், இடைத்தேர்தல் தமிழகத்துல நடந்துச்சு, அப்ப நின்றுக்கலாமே. ஆமா, இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுல எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். RK நகர் 4K நகரானது தெரியும். எவ்வளவு பணம் விளையாடுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். குமரவேல், நீங்க மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க 50% ஒரு ஸ்டடி பண்ணி சொல்லுவீங்க. அப்படி பண்ணாம நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படி இருந்தா ஏதாவது வந்திருக்குமே. அந்த நம்பிக்கையோட நீங்க களம் இறங்கி காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்பிக்கையோட தான் களம் இறங்குறோம். அந்த இன்னைக்கு இடைத்தேர்தல்ல தமிழ்நாட்டுல யாரும் இன்னைக்கு திமுகலே ஒண்ணு அதிமுக ஒண்ணு கிட்ட கூட நெருங்க முடியாது. அது எல்லாரும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டோம். சரி, அப்படியே பணம் விளையாடுனாலும் எப்படி 50% மாற்றத்தை எதிர்பார்க்க? ஏன்னா இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக அதிமுக 2 பேரையும் பார்த்துட்டாங்க. அதுவும் 2 தலைவர்கள் இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான இது. அப்ப தலைவர்கள் இல்லன்னா நீங்க வரீங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரலையா? இப்ப தலைவர்கள் இல்லன்னா வரீங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரல. இல்ல, தலைவர்கள் இல்லாதது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லது செய்யணும் தான் வரோம். நல்லது செய்யணும் வந்தா கூட ஒரு கேப் இருந்தாதான் நமக்கு உள்ள வர முடியும். இவங்க 2 பேரும் மாறி மாறி மக்களை கவர் பண்ணி அவங்களே இது மாத்தியே தான் இது மக்கள் இவ்வளவு நேரம் சாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து மாறணும்னா தலைவர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இதுதான் சொல்லுவேன் நான். இப்ப நீங்க தலைவர்களை சொல்றீங்களே, 1000 தான் நீங்க விமர்சனம் வச்சாலும் இன்னைக்கும் அதே நீங்க விமர்சனம் வைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல திரு ஸ்டாலினோ களத்துக்கு போறாங்க, விவாதிக்கிறாங்க, வர்றாங்க, போறாங்க, எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா உங்க கட்சி தலைவர் வெளியவே வரல, 8 மாசமா வரல, இப்ப களத்துக்கு வர்றாரு, தேர்தல் கிட்ட வந்துருச்சு அதனால களத்துக்கு வர்றாரு அப்படின்னா அது மக்கள் பாக்குற மக்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் அவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இல்ல, எங்க தலைவர் 6 மாசம் வரலன்னா ஒரு கொரோனாக்காக அவர் வரல. அது அதை தாண்டி மக்கள் நீதி மையம் எப்பயும் உங்களுக்கு களத்துல தான் இருந்தோம். எங்களுடைய கட்சியோட டிஎன்ஏவை பாத்தீங்கன்னா அந்த அவர் எல்லாரும் ரசிகர் மன்றம் வச்சிருந்த போதே இங்க நற்பணி இயக்கமா மாத்தினவர். அதனால எங்களுடைய எல்லா இயக்க நண்பர்கள் எல்லாமே அந்த காலத்துல இருந்து நிறைய நற்பணிகளை செய்வாங்க. கொரோனாலையும் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எங்களுக்கு பணபலம் அவ்வளவு கிடையாது. இன்னைக்கு ஆளுண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது பணபலம் ஜாஸ்தி. அதனால அவங்களோட ரீச் அதிகமா இருக்கும். ஆனா மக்கள் இன்னைக்கு பணத்தை எதிர்பார்க்கறது இல்ல. பணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் கொடுக்கறதெல்லாம் கொடுத்தாச்சு. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வராதா, இன்னைக்கு ஊழல் குறையாதா அப்படின்றதுதான் இன்னைக்கு போட்டியா இருக்கு. தொடர்ந்து ஊழல்னு மட்டுமே சொல்றீங்களே, இந்த ஊழல் பிரச்சாரத்தை மையமா வச்சு பல முறை பல கூட்டணி அமைக்கப்பட்டு சட்டப்பேரவை தேர்தல்ல ரிசல்ட் எல்லாம் பார்த்தாச்சு. மறுபடியும் நீங்க ஊழல்னு சொன்னா அது உங்களுக்கு எப்படி வெற்றியை தேடி கொடுக்கும்? இதே பரஸ்பரம் திமுக அதிமுக மேல கடந்த காலங்கள்ல பார்க்கும் போதே ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க. ஆனாலும் மக்கள் அவங்களுக்கு தானே திருப்பி ஓட்டு போட்டாங்க. இப்ப திடீர்னு நீங்க வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டை மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க? ஊழல் என்னைக்கும் மக்கள் விரும்பினது இல்ல. மக்கள் விரும்புறாங்கன்னு நான் சொல்லல. ஆனாலும் அந்த அடிப்படையில ஒரு முதன்மையான ஒரு காரணமா மக்கள் பாக்குறாங்களா அப்படின்னு கேக்குறேன். ஆமா, உங்க ஜெயலலிதா 1,75,000 கோடி அப்படின்ற அந்த ஒரு நம்பர் சொன்னவனே தான் அவங்க ஃபேவரபிளா 2011 எலெக்ஷன் மாறிச்சு.
அது வந்து எல்லாரும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஊழல் வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகளோட மட்டும் நிற்கலை. அதை தாண்டி அதிகாரிகளுக்கு போய், அதை தாண்டி கான்ட்ராக்டருக்கு போயிட்டு, அதை தாண்டி பொதுமக்களுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தவர் வந்து விதை போடுறாரு, இன்னொருத்தவர் வந்து பறிக்கிறாரு, ஒருத்தவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, ஒருத்தவர் சாப்பிட்றாரு. எல்லாரும் கூட்டு களவாணிகள். இன்னைக்கு வந்து இது ஒன்றும் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு சமுதாயம் வந்து இன்னைக்கு சீர்கெட்டு போச்சு. அதுல இருந்து மாத்தணும்னா எங்கேயாவது ஒரு தெரிகிற வந்து சில நல்லவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு வந்து என்னைக்கு அரசியலுக்கு வந்து எல்லா மட்டத்திலையும் ஊழல் பரவிருச்சுங்கிறீங்க. அப்புறம் அதே மக்கள் தான் வந்து உங்களை எதிர்பார்க்கிறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இல்ல. அதாவது எங்கேயாவது ஒரு சில என்ன சொல்றது, ஒரு பாலைவன சோலை மாதிரி அங்கங்க ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி 50% வரும்? அவங்க ஓட்டு போடுறவங்க பாஸ். நான் சொல்றது வந்து அரசியலுக்கு வர வேண்டியவங்க. அரசியலுக்கு வந்து எங்களால வந்து இன்னைக்கு கமல் சார் வந்திருக்கிறாருன்னா அவர் நேர்மையா இருக்கிறாரு. அவர் வந்து எப்படி வந்து இவ்வளவு நாள் வந்து வரி கட்டி இருக்கிறாரு, எப்படி அவருடைய பொது வாழ்க்கையில அவர் கண்டக்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். யாரும் கமல் சாரை பார்த்து யாரும் நீ ஒண்ணு இது பண்ணிட்ட, நீ பணம் கொடுக்கல, நீ வந்து டாக்ஸ் கட்டல அப்படின்னு எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவரை பார்த்து அவரை மாதிரி ஆளுங்க தான் நாங்கெல்லாம் உள்ள வந்திருக்கோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே தான் மூன்றாவது அணி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அமைக்கும் போதும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அது ஜெயிக்கவே இல்லைங்க தான் நான் அப்ப இருந்து கேட்கிறேன். மூன்றாவது அணி எப்ப இங்க வந்து நாங்க மாற்றத்தை கொடுப்போம், ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிதான் பிரதானமா இங்க களத்துல நின்றுக்கிறாங்க. ஆனா அவங்க ஜெயிக்கிறதே இல்ல, ஜெயிக்கவும் இல்ல. கடந்த கால வரலாறுகள் அதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒட்டுமொத்த பெருவாரியான ஆதரவை எப்படி நீங்க பெற முடியும்? இப்ப ரஜினிகாந்த் அவர்களாவது ஆன்மீக அரசியல், ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம்னு ஒரு பெரிய ஏரியால பேசுறாரு. நீங்க ஊழலை வந்து ரொம்ப பிரதானமா அதை ஒழிக்கணும், சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து நிக்கிறீங்க. இது மட்டும் உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கும்னு நம்புறீங்க? இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையா தெரியலையா? கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இதுதான் மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிற நம்பிக்கை. மக்களுடைய என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது தான் ஒரு லீடரோட வேலை. அதை தான் வந்து நாங்க பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப போக போக எப்படி களம் மாறுதுன்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. அப்ப வந்து எல்லாருக்கும் தெரியும். சரி, பார்க்கலாம். திருமிகு மகேஸ்வரி, கொரோனா காலத்துல வந்து கூட்டத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்றீங்க, கூட்டம் சேர்த்தா வழக்கு போடுறீங்க. ஆனா காணொலி மூலம் பரப்புரை செய்கிறார், வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறீங்க. இது ஒரு முரணா இல்லையா அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம்? அதாவது தமிழரசன், இப்போ கொரோனா காலம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது வந்து கொரோனா வந்து வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. அம்மா அரசினுடைய அற்புதமான திட்டங்கள் காரணமாக கண்ணை இமை காப்பது போல் அம்மாவின் அரசு துரித நடவடிக்கைகள் எடுத்ததின் காரணமாக இன்றைக்கு கொரோனா என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் கேசஸ் எல்லாம் ஒரு 10,000 தான் இருக்கிறது. நியூ கேசஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா புதிய தொற்றுகள் பாத்தீங்கன்னா ஒரு 1200 அது போன்றுதான் இருக்கிறது. இன்றைக்கு வந்து தமிழகத்துலதான் 97 விழுக்காடு வந்து ரெக்கவரி ரேட் இருக்கிறது. அந்த அளவிற்கு டெத் ரேட்டையும் நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். 1.5க்கு கீழாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு சிறப்பான திட்டங்கள் காரணமாக இன்றைக்கு வந்து மிக அற்புதமாக அம்மாவின் அரசு துரித கதியிலே அமைச்சர்களும் அதிகாரிகளும் துறை சார்ந்த அத்தனை பேரும் மிக துல்லியமாக சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் தான் இந்த அளவுக்கு நாம் அதை குறைக்க இயன்றது. ஆகவே இன்றைக்கு வந்து களத்திலே நின்று மக்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும், களத்திலே நின்று மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்க வேண்டும். ஆனால் கொரோனாவெல்லாம் குறைச்சிட்டோம், அதனால கூட்டத்தை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னமும் கொரோனா கட்டுப்பாடுகள், அரசு விதித்த விதிமுறைகள்லாம் இன்னும் அமல்ல தானே இருக்கு. கண்டிப்பா இருக்கிறது. ஆனா அதற்காக வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு நாம் சேவை செய்ய முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாகட்டும், அமைச்சர் பெருமக்களாகட்டும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் இன்றைக்கு மக்களோடு மக்களாக இருந்து களத்திலே நின்று களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே எத்தனையோ பேர் சொன்னார்கள், நீங்கள் மாவட்டம் தோறும் இப்படி நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுத்தினார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதை கேட்கவில்லை. இதற்காக நான் மக்களை சென்று சந்திக்காமல் இருக்க முடியாது, மாவட்டம் தோறும் நான் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும். எவ்வாறு அதனை கட்டுப்படுத்துகிறார்கள், எப்படி மக்கள் ஆய்வு கூட்டமா அரசியல் கூட்டமா அப்படிங்கிறது தான் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சொல்றது. அவர் அதிகாரிகளை மட்டும் சந்திக்கிறது இல்ல, களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறார். ஆய்வு கூட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு அரசியல் பரப்புரை செய்கிறார். எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு நீங்க அதை சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறீங்க. தவறு இருக்கிறது, மக்களை சந்திப்பதிலே என்ன தவறு இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாவட்டத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் மக்களே திரண்டு வருகிறார்கள். ஏனென்றால் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஒரு பெட்டிஷனை கொடுத்தால் ஒரே நாளிலே இன்ஸ்டன்டாக அதற்கு தீர்வு கண்டு தரக்கூடிய அது இங்க பிரச்சனை இல்ல. திரு மகேஸ்வரி, அது பிரச்சனை இல்ல.
நீங்க மட்டும்தான் சந்திக்க முடியுது, எதிர்க்கட்சிகள் சந்திக்கணும்னு நினைச்சா உடனே கட்டுப்பாடுகளை முன்னாடி நிறுத்திடுறீங்க, கொரோனா பரவலை முன்னாடி நிறுத்திடுறீங்க, விதிமுறைகளை அதை காட்டுறீங்க அப்படிங்கறத அவங்க வைக்கக்கூடிய பார்வை. நீங்க மட்டும் ஒரு ஒன்வேயா தான் இங்க நடக்குதா அப்படின்னு அரசு ரீதியாக நடத்தப்படுகின்ற இந்த ஆய்வு கூட்டங்களை கூட இவர்களுக்கு இருக்கின்ற அச்சம் காரணமாக அவர்கள் இது அரசியல் கூட்டமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் கூட சொல்லி இருக்கின்றீர்கள், நாங்கள் இப்போதுதான் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம், ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையை துவங்கி விட்டார்கள், கமல் அவர்கள் நாளைக்கு புறப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஆளும் கட்சியினுடைய ஆளுமை திறனை கண்டு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆளுமை திறமை கண்டு இன்றைக்கு ஏகத்திற்கும் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் அவசரப்படுகின்றார்கள். ஆகவேதான் அறக்க பறக்க இன்றைக்கு பரப்புரை என்று கிளம்பி விட்டார்கள். இல்ல, இன்னொரு பார்வையும் வைக்கிறாங்களே, அதுக்கு பதில் சொல்லிருங்க. திமுக கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்கு, திமுக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு, அதனால ரொம்ப தீர்க்கமா அவங்க திட்டத்தோட செயல்படுறாங்க. உங்களுக்கு இன்னும் கூட்டணியே உறுதியாகல, முதலமைச்சர் வேட்பாளரை கூட்டணியே இன்னும் ஏத்துக்கல, அந்த சிக்கல்கள்லாம் இருக்கும் போது நீங்க எப்படி இறங்க முடியும்னு கேக்குறாங்க. அதுதான் காரணம். எந்த சிக்கலும் எங்களுக்குள் கிடையாது. கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சரி, இப்ப உங்க கூட்டணியில பிரச்சனை இல்லன்னு சொல்றீங்கல்ல, இப்ப உங்க கூட்டணியில இல்ல மகேஸ்வரி, உங்க கூட்டணியில பிரச்சனை இல்லன்னு சொல்றீங்களா? இப்ப உங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரா திரு எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க சொல்லுங்களேன். அதாவது இப்போதுக்கு பாஜக அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இந்த கூட்டணியில தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எல் முருகன் இன்னும் அதை உறுதிப்படுத்தல, தலைமை உறுதி செய்யும் சொல்லிட்டாரு சொல்கின்றார்கள். தமாகவும் அதைத்தான் சொல்கிறார்கள். தேமுதிக ஜனவரி மாதத்தில் தான் கூட்டணி முடிவு செய்யப்படும் சொல்லிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னும் உறுதிப்படுத்தல, முதலமைச்சர் வேட்பாளரையும் இன்னும் உறுதிப்படுத்திக்கல. கூட்டணியில இருக்கிறவங்க பாஜக உட்பட அத்தனை பேரும் சொல்லிவிட்ட பாஜகவே சொல்லி இருக்கின்றார்கள், இந்த தேர்தலிலே எங்கள் கூட்டணியினுடைய தலைமை தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சரை நாங்கள் தானே நிர்ணயிக்க வேண்டும். பாஜக சொல்லணுமே, இன்னும் சொல்லலையே. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அவசியம் இல்லைங்க. நாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை என்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்களோ அன்றைக்கே எங்களது வெற்றி என்பது உறுதிப்படுத்தியாகிவிட்டது. ஆகவே அவர்களும் ஏற்றுக்கொண்டார். பலரும் பாமக நிறுவனர் உள்ளிட்டு அத்தனை பேரும், தேமுதிகவினுடைய பிரேமலதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் எல்லாருமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். ஆகவே அவர்கள் மாண்புமிகு அதே போன்று மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் கூட நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தானே பொருள். நேரடியா சொல்லல, அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன். இல்ல, இப்ப ஒரே ஒரு கேள்வி, இப்ப திமுக மட்டும் இந்த களத்துல உங்களுக்கு போட்டியில 2 புதிய ஆட்டக்காரர்கள் வர்றாங்க, கமலஹாசன், ரஜினிகாந்த். இந்த புதிய ஆட்டக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு விளைவை இந்த களத்துல ஏற்படுத்துவாங்கன்னு கணிக்கிறீங்க? தமிழரசன், நாங்கள் அவர்களை ஒரு பொருட்டாகவோ போட்டியாகவோ நினைக்கவே இல்லை. கமல் அவர்களை பொறுத்த மட்டிலும் எடுத்த எடுப்பிலே ஒரே தேர்தலிலே அவர்கள் முதல்வராக விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். ஆனால் இப்போ நீங்களே அவர்களிடத்திலே கேட்டது போன்று, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது போன்று, இந்த கொரோனா நிவாரண பணிகளிலே ஆகட்டும், அதே போன்று இப்போது வெள்ள நிவாரண பணிகளிலே ஆகட்டும், எங்கே இருந்தார் கமலஹாசன் அவர்கள்? பிக் பாஸை நடத்தி கொண்டிருந்தால் அரசியல்ல பிக் பாஸ் ஆகிவிடலாமா? அப்படி அவர்கள் எண்ணினார்கள் என்று சொன்னால் பிக் லாஸ் ஆகிவிடும். அதை கமல் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஸ்வரூபம் படத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன மாத்திரத்திலே நான் தமிழகத்தை விட்டு தேசத்தை விட்டே ஓடிவிடுவேன் என்று சொன்னவர்கள். ஆக இப்படிப்பட்டவர்களை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? தேர்தல் நேரத்திலே மட்டும் மக்களது ஞாபகம் மக்களை சந்திக்க போகிறேன் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏதோ கிராம சபை கூட்டத்திலே மிகுந்த அக்கறை இருப்பது போல பேசினார்கள். கிராம ராஜ்யங்கள் ராமராஜ்யங்கள் ஆக வேண்டும் என்று முழங்கினார்கள். ஆனால் கிராம சபைக்கு முக்கியத்துவம் தருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே கமல் அவர்கள் எங்கே சென்று ஒளிந்து கொண்டார்கள்? இது தொண்டர்களுக்கான தேர்தல் அல்லவா? அவர் மக்களை சந்தித்து இது கிராமங்களுக்கான தேர்தல் தானே. உள்ளாட்சி அப்படியே திரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி உங்க பார்வையை சொல்லுங்களேன். திரு ரஜினிகாந்த் பத்தி உங்க பார்வையை சொல்லுங்களேன். ரஜினிகாந்த் அவர்கள் இப்போதுதான் ஆரம்பிக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அறிவிக்கட்டும். அவர்கள் அறிவிக்கிறார்களா, கட்சி துவங்குகிறார்களா என்பதையெல்லாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு கட்சி அதுதான் இங்க நான் சந்தேகமா வைக்கிறது. குறிப்பா கமலஹாசன் அவர்களை நல்லா விமர்சிக்கிறீங்க, ரஜினி அவர்கள் அப்படியே தனித்து விட்டுறீங்க. ஓபிஎஸ் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு, இபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இங்கே ஒரு முரண் இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் மகேஸ்வரி. உங்களுடைய பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், கூட்டணி வருமா என்று மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் கேட்டார்கள்.
அதற்காக அவர்கள் சொன்னார்கள் அரசியலே எது வேண்டுமானாலும் நடக்கலாம், வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருந்தால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதெல்லாம் பெரிய வார்த்தை. அது ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது போற போக்குல சொல்ற வார்த்தை இல்ல. கட்டாயம் கூட்டணி அமையும் என்று அவர்கள் உறுதியெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் சொன்னார்களே ஒழிய அப்படி சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, ரஜினி அவர்களை பொறுத்த மட்டிலும் அவர் பருவம் தப்பிய பயிர், பலன் அளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். சரி, பார்க்கலாம், பொறுத்திருந்து. திரு எழிலரசன், எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளா முன்னெடுக்கிறீங்க, நீங்க உட்பட சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை. 2 புதிய ஆட்டக்காரர்கள் களமிறங்குறாங்க. திரு சுமந்த் கூட ஒரு பார்வையை முன் வச்சாரு. அவங்க எப்படிப்பட்ட ஒரு சக்தியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை, ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு விஷயம் தமிழ், அதாவது தேர்தல் பிரச்சார பணி மிக வேகமாக எடுத்துக்கொண்டார்கள், ரொம்ப சீக்கிரமாக துவங்கி இருக்கிறாங்கன்ற மாதிரி பொதுவாக ஒரு பேச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அது திரு டாக்டர் சுமந்த் அவரும் சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்களுக்குன்னு இல்லை, இது பார்வையாளர் அனைவருக்கும் சொல்ல வரேன். 2015 போது செப்டம்பர் 20ஆம் தேதி நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக, நமக்கு நாமே என்ற ஒரு முழக்கத்தோடு தேர்தல் பணியை தொடங்கிட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு இத்தனைக்கும் பேண்டமிக்கோ அதுலேருந்து ஒரு ரிலீஸோ லாக்டவுனு அன்லாக்டவுன் அதெல்லாம் இல்லை. நார்மலாக தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு அடித்தளத்தை இட்டு ஒரு அரசியல் இயக்கம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது இயற்கையான ஒன்று. செப்டம்பர் 20, 2015 தொடங்கியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ எர்லியர் இல்லை, இது டிலேடு. ஃப்ராங்க்லி சொல்லணும்னா டிலேட் ஒன்று. 2வது விஷயம், இது வழக்கம் போல ஒரு தேர்தலுக்கு தயாராகக்கூடிய நிலையில் தான் நாங்கள் திமுக ஏற்கனவே தொடங்கி போயிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் என்பது பிரச்சாரத்திற்காக செல்வது ஒரு வகை, மக்களோட பிரச்சனைகளோடு சேர்ந்து போவதும் ஒரு வகை. மக்களோடு சேர்ந்து பிரச்சனைகளுக்காக செல்வது என்பதை தொடங்கி நாங்கள் பேண்டமிக்லேயே போகக்கூடிய நிலை வந்தாச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது. பேண்டமிக், அதாவது இந்த பெரிய கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்க நேரத்திலேயே களத்தில் இறங்கி நாங்கள் பணியாற்ற தொடங்கிட்டோம். அந்த சூழல்லையே பார்த்தீங்கன்னா மின்சார திருத்த சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு. அதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய போராட்டத்தை, அந்த என்ன நார்ம்ஸ் இருக்கோ அந்த நார்ம்ஸ் படியே போராட்டத்தை நடத்தப்பட்டது. அப்பொழுதே 10ஆம் வகுப்பு தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று நடத்தப்பட்டது. அப்பொழுதே இந்த நீட்டுக்கான எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தப்பட்டது. அப்பொழுதே இருமொழி கொள்கைக்கு எதிராக 3 மொழி கொள்கை வரும் என்று சொல்லப்பட்ட உடனே அந்த போராட்டம் சொன்னீங்க. இப்ப மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு நல்லாட்சி நடத்துறோம், சிறப்பான ஆட்சி நடத்துறதுனால உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு ரொம்ப உடனடியா வேகமா நீங்க இந்த பரப்புரையை ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட போய் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, பொறுமையாவே ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட போவோம், உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறதுனாலதான் ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சு களத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் சொன்னா எப்படின்னு தெரியல தமிழ். ஆக்சுவலா என்ன நிலவரம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்றதை விட இந்தியா முழுக்கம் என்ன சூழல் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இந்தியா முழுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசனுடைய சட்டங்கள், இந்த பேண்டமிக்ல கூட அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எவ்வளவு மோசமானது. அப்படிப்பட்ட ஒரு நிலை திமுக மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் போராட்டங்கள் களங்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக ஒருவேளை விழித்து கொள்ளலையா, இல்ல தெரியவே இல்லையா, ரொம்ப நல்ல ஆட்சியில போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நிலவரத்தில் இருக்கு இன்னைக்கு விவசாயிகள் பாதிப்பு எந்த உச்சத்தில் இருக்கு, விவசாயிகளுடைய சட்டங்கள், விவசாயிக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. மின் திருத்த சட்டம் மோசமான அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு பொருளாதார சரிவு, மிகப்பெரிய பொருளாதார சரிவு இருக்கு. வேலை இழப்பு, பன்மடங்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் பீகார் தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியா அதிருப்தி, நடப்பு ஆட்சிக்கான ஒரு அதிருப்தியை தாண்டி ஜெயிக்குது. சில மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல்களையும் ஒருவேளை இப்படி கேட்கலாமா? அப்ப நிதிஷ் சரியா ஆட்சி புரியல, அதனாலதான் அவர் நின்ன சீட்ல ரொம்ப கம்மியா ஜெயிச்சிருக்காரு, அப்படி எடுத்துக்கலாமோ? பாஜக அங்க இதுல ஆட்சியில இல்ல, அதனால வந்துருச்சு. நிதிஷ் ஆட்சி புரிஞ்சிருந்தாரு, அவர் வாங்க வேண்டிய சீட்டை விட கம்மியா போறாரு. அப்படி பார்த்தாலும் நிதிஷ்குமாரை விட பாரதிய ஜனதா அதிகமா வாங்கிருச்சுல. நம்ம இந்த சப்ஜெக்ட்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல, அதனால ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்பது இன்றைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய இதுவே வேற. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கிறது. ஏன் இப்ப மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் கூட நடந்துச்சு.
எங்கேயா இருக்குமா? மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட பாதிப்புகள் என்று, பெண்கள் பெரும் பாதிப்புகள், சட்டம் ஒழுங்கு பாதிப்புகள், இப்படி வந்துட்டு எல்லா துறையிலையும் 8 வழி சாலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இப்பயும் வந்துட்டு இப்ப என்ன உறுதியா அறிக்கை விட முடியுமா முதலமைச்சரால? 8 வழி சாலை வராது, கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சரி, இவ்வளவு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் மக்கள் கிட்ட போய் எடுபடும், மக்கள் கிட்ட போய் சேரும், அது திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆனா அதிமுக அதெல்லாம் நடக்காது. இல்ல, அந்தந்த கட்சிக்குள்ள நம்பிக்கைகளுக்குள் நான் நுழையவில்லை, அது எங்களுடைய வேலையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும், ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை பற்றியும், ஆட்சியாளர்களுடைய ஊழல்களை பற்றியும், அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள், சட்டங்களுக்கு, மத்திய அரசனுடைய சட்டங்களுக்காக அவங்க வளைந்து கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிற இதை பற்றியும் சொல்வதற்கு நிரம்ப இருக்கிறது. அதை சொல்வதற்கு என்றதை விட யார் இதை எடுத்து முன்னால் நின்று போராடுகிறார்கள் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நீங்க அரசியல் நிலவரம் இருக்கு. ஊழல் புகார் வைக்கிறாங்க. ஆனா கமலஹாசன் 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல், ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் இப்ப இல்லன்னா எப்பவுமே இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. இந்த 2 புதிய ஆட்டக்காரர்கள் பத்தி திமுக என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் சொல்லியிருக்காருன்னா இந்த ஆட்சி வேண்டாம், அதனாலதான் மாற்றம்னு சொல்லியிருக்காரு. அதனால அது போதும், அதுக்கு மேல அரசியல் மாற்றம்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. இல்ல இந்த மாற்றம்னாரு முடிஞ்சிச்சு. இந்த ஆட்சி சரியில்லை, இப்ப மாற்றம் எல்லாம் முடியாது, அதனால மாற்றணும், இந்த அதிமுக ஆட்சி சரியில்லைன்ட்டாரு. அதனால அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்லியிருப்பதில் ஏதாவது சரியான ஆணித்தரமான விஷயங்கள் எடுத்து வைக்கப்படுமா என்றால் அதற்கு பதில் சொல்ல நாங்க தயாராக இருக்கிறோம். அவர் இது வரைக்கும் பொதுவா 2 கட்சிகள் ஊழல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. திமுக மீது என்ன ஊழல் புகார்களை இப்ப எடுத்து சொல்ல முடியும்? 10 ஆண்டு காலமாக நாங்கள் இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஊழல் இருந்தது என்று சொல்லப்படுதா? ஏதாவது அரங்குக்கு வந்திருக்க திரு குமரவேல் கூட 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள், மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்க, 50% அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க, என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். இது மறுபடியும் அதிமுக திமுகன்னு சொல்ல வேண்டாம், நிறைய விவாதிச்சிருக்கோம். இப்ப உங்களை பத்தி பேசணும்னா நான் நிறைய பேசுவேன். கமலஹாசன் பேசிட்டு அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இப்ப தமிழ் ரெடினா இவங்க 2 பேரும் ஆஃப் பண்ண சொல்லுங்க. சரி, நம்ம இல்ல அது நம்ம தனியா ஒரு விவாதம் வச்சு நடத்தலாம். திரு எழில் சுருக்கமா இடைவேளைக்கான நேரம். திரு எழில், இது மேல முடியாது. தமிழ் இருங்க, நீங்க எல்லாம் கட் பண்ணாதீங்க. ஏன்டான கட் பண்றீங்க? இருங்க. இப்ப தெளிவா சொல்லியாச்சு, இதுக்கு மேல நான் சொல்லாம இருக்க முடியாது. உங்க தலைவி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர் என்பதனை மறைக்க முடியாது. திரு எழிலரசன், இந்த விவாதம் கடந்த சில நாட்களா நம்மளே பண்ணியிருக்கோம். உங்க கட்சியிலிருந்தே அதற்கான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதிமுக இருந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த புள்ளிக்குள்ள போவேனா? இல்ல திரு எழிலரசன், இல்ல இது நம்ம விவாதிச்சிருக்கோம், இது விவாதிச்சிருக்கோம், இது ஒரு வேற தலைப்பு. திரு எழிலரசன், தமிழ் ஒண்ணு நான் பேசுறது கேளுங்க, சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல தொடர்ந்து பேசலாம், இடைவேளைக்கான நேரம். விருந்தினர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேச வேணா, அது அப்படியே குழப்பமடையும், அதனால இடைவேளை விட வேண்டியதா போச்சு. திரு எழிலரசன், இடைவேளைக்கு முன்பா குறிப்பிட விரும்புனீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. கண்டிஷனோட தான் பேச தயார். நான் பேசும்பொழுது குறுக்கிட்டே தீர்வுன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க எல்லாத்துலயும் நான் குறுக்கிட்டு வருங்க. அதுக்கு நீங்களும் குறிப்பிடுவீங்க சொன்னீங்கன்னா நான் வெளில போயிடுறேன், எனக்கு தேவையில்லை. இல்ல நீங்க சொல்ல வந்ததை சொல்லலாம், நான் சொல்லிட்டேன். குறுக்கிடணும் அப்படிங்கறது நோக்கம் கிடையாது, நீங்க சொல்லுங்க. அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க எங்களை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தெரியல. நீங்க ஒரு நிர்ணயிச்சுட்டு பேசுற மாதிரி இருந்தா உங்க டிபேட்டே எங்களுக்கு தேவையில்லை. இல்ல அப்படியான ஒரு எண்ணம் எதுவும் இல்ல திரு எழிலரசன். இடைவேளைக்கான நேரம் வேற, 2 பேரும் பேசிட்டு இருந்ததுனால மக்களுக்கு புரியாம போயிருக்கு. அதனால இடைவேளைக்கு பிறகு உங்ககிட்ட தான் வரேன், நீங்க உங்க கருத்தை பதிவு செய்யலாம். அவங்க பேசும்போது இனிமேல் நீங்க அடுத்த முறை பேசும்போது நான் ஃபுல்லா இன்டர்வியூ ஆகும். சரி, நான் சொல்லிட்டேன், அதை ஒரு வேண்டுகோளாவே வச்சுட்டேன், நீங்க தொடர்ந்து சொல்லலாம் திரு எழிலரசன். அவங்க குற்றச்சாட்டு வைக்கும்போது வாயை பொத்திட்டு இருக்கவங்க நான் பேசும்போது எதுக்கு உள்ள வராங்க? கமலஹாசன் கட்சியில இருந்து பேசினாங்கன்னாங்களா, அப்ப என்ன வாயை பொத்திட்டு இருக்காங்க, எதுக்கு வராங்க? இல்ல திரு எழிலரசன், நீங்க ஒரு பண்பட்ட விவாதகர், இவ்வளவு ஆண்டுகளா அப்படிதான் பங்கேற்றிட்டு இருக்கிறீங்க. இல்ல இது ஆதங்கப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், உங்க கருத்தை மட்டும் பதிவு செய்யலாம். என்பது எல்லா வகையிலும் இருக்கணும், இருவழி பாதையா இருக்கணும், ஒரு வழி பாதை அல்ல. சரி விஷயத்துக்கு வரலாம், சொல்லுங்க. கமலஹாசன் அவர்கள் இழைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏதாவது நேரடி குற்றச்சாட்டுகள் உண்டா என்றுதான் நான் கேள்வி எழுப்பினேன். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், இதுதான் இந்த குற்றச்சாட்டு, இவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது, இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது,
இது போல ஊழல் புகார் இவர்கள் மேல் இருக்கிறது என்று எந்த வகையில் அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் என்றுதான் நான் கேட்கிறேன். தெல்ல தெளிவான கேள்வி இது. பொதுவாக இதெல்லாம் ஊழல் கட்சிகள் என்று சொல்வது முறை அல்ல. அவர் சொல்லுவது என்பது ஒரு அரசியல் நோக்கம், அரசியலை செய்வதற்காக வருகிறாங்க. வரும்பொழுது அவங்க வைக்கக்கூடிய ஒரு முழக்கம் அது. நாங்க அதுக்கு மேல அதுல விளக்கமோ அதிகமான விஷயமோ இல்லை. நீங்க குற்றச்சாட்டு வைக்க சொல்லுங்க, இந்த குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் அதற்கு நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், இதே குற்றச்சாட்டை நாடாளுமன்ற தேர்தல் பொழுதும் அவர்கள் வைத்த பொழுது இருந்தாலும் அவற்றை எல்லாம் புறக்கணித்து விட்டுதான் மக்கள் இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை, புதுச்சேரியோடு உள்ளிட்டு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க. சரி, அங்க ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தல் களம்ங்கிறது வேறு, சட்டப்பேரவை தேர்தல் களம்ங்கிறது வேறு அப்படின்னு பிரிச்சு சொல்றாங்கல்ல அவங்க. அப்ப என்ன, நாடாளுமன்ற தேர்தல யார் ஊழல்வாதின்னு புறக்கணிக்கப்பட்டாங்க? மோடி ஊழல்வாதி என்று புறக்கணிக்கப்பட்டாரா? எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு ஊழல் கட்சி என்று புறக்கணிக்கப்பட்டதா? எந்த வகையில அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு நாங்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கோம்? அதுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, உங்க கேள்வி அப்படியே திரு குமரவேல்கிட்ட கடத்துறேன் என்று எப்படி சொல்வது என்பது இந்த வகையில சொல்லுகின்ற பொழுது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, இது தேர்தல் களத்தில் இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கும் பொழுது எடுத்து வைக்கக்கூடிய வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆணைத்தரமான வாதமாக இருக்க வேண்டும். ஊழல் என்று சொல்லுகிறார்கள் என்று பொதுவாக சொல்வதை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் இல்லை. இன்னும் கூட உங்களுக்கு வெளிப்படையா நான் பேசுறேன், இன்னும் கூட நாங்க குறுக்கிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2G என்ற வழக்கை கூட பொய்யாக திரிக்கப்பட்டு, பொய்யாக புனையப்பட்டு, பொய்யாக சொல்லப்பட்டது 2011 எங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பதை நான் ஒட்டுக்கொள்கிறேன். ஆனால் 2G வழக்கு எப்பொழுது வந்துட்டு அக்யூட்டல் ஆச்சு, ராஜாவை கைமொழியும் 2017 பிறகு 2018 இடையில தான் அது வந்துட்டு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், அவங்க தீர்ப்பளிக்கப்பட்டாங்க குற்றமற்றவர்கள். ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலின் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த நேரத்தில் 1.1% வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். மிக குறுகிய, ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அதை கூட நான் இப்பொழுது அதிகப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 11:30 மணிக்கு மேல மோடி சொல்லிட்டார், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. 49 ஓட்டு ஒழுங்கா கூட எண்ணப்படாத இவர் 47 ஓட்டு வித்தியாசத்துல ராதாபுரத்துல வெற்றி தோல்வின்ட்டாங்க. இன்னும் போஸ்டல் ஓட்டு பெண்டிங் இருக்கு. இது போல பல இடத்தில் 200 ஓட்டு, 150 ஓட்டு, 500 ஓட்டு என்ற இடங்கள் எல்லாம் அவளையே போட்டு டக்கு டக்குன்னு அவங்க டிக்ளேர் பண்ணி விட்டு போனாங்க. இல்லைன்னா சென்ற முறையே 2016 மக்கள் எங்களை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், மக்கள் எங்களை அறிந்து இருக்கிறார்கள், அந்த வகையில் எங்களை வெற்றி பெற வைத்திருப்பார்கள். ஊழல் உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எடுபடாதுன்னு சொல்றீங்க. இந்த வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறோம். நன்றி. இருக்கும்பொழுது 2G வழக்கு என்று சொன்னதை கூட 2017 பிறகு அது இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் இருவரும் விடுவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட தங்கம் என்பதை நிரூபித்திருக்கிறது. ஓகே திரு குமரவேல், நான் வரேன். அதுக்கு முன்பா திருமதி மகேஸ்வரி, நீங்க அப்பயே குறுக்கிட விரும்புனீங்க, உங்க பதில நீங்க சொல்லிடலாம். அதாவது மரியாதைக்குரிய எல்லரசன் அவர்கள் நிறைய கருத்துக்களை எங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அதாவது தமிழகத்துல தொடர்ந்து பொருளாதார நிலை மந்தமாகி இருக்கிறது என்ற கருத்தை சொன்னார். அவர் புரிந்து கொள்ளணும், தொடர்ந்து 3வது ஆண்டாக இன்றைக்கு ஜிஎஸ்டிபியிலே தமிழகம் தான் முன்னணியிலே இருக்கிறது. தேசிய அளவிலே 4.2 விழுக்காடாக இருக்கிறது ஜிஎஸ்டிபி, தமிழகத்திலே தான் 8.03 விழுக்காடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம தமிழகம் இன்றைக்கு 5வது பொருளாதார மண்டலமாக இருந்தது, இன்றைக்கு 2வது பொருளாதார மண்டலமாக இருக்கின்றோம். விவசாய உற்பத்தியிலே தொடர்ந்து 6 ஆண்டுகளாக கிருஷ்ணர்மான் விருதை பெற்று வருகிறோம், முதலிடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அவர் இன்னொன்னு சொன்னார், அதாவது நாங்க மத்திய அரசிடம் மாநில உரிமைகளை அடகு வைக்கிறோம் என்று. அவர்களால் அடகு வைக்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் மீட்டெடுத்தது அம்மா அரசு. இவர்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது தமிழரின் அடையாளமான ஜல்லிக்கட்டை அடகு வைத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். அதை மீட்டெடுத்தது அம்மாவின் அரசு, மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதுக்கப்புறம் நீங்க கூட சுருக்கமா உங்க பதில சொல்லுங்க. அவங்க முடிச்சிடட்டும். இல்ல திரு எழிலரசன், நீங்க பேசும்போது அவங்க அமைதியா இருந்தாங்க, அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க பதில சுருக்கமா சொல்லுங்க திரு எழிலரசன். இல்ல இல்ல திரு மகேஸ்வரி சொல்லுங்க. இல்ல அவங்க முடிச்சிடட்டும் திரு எழிலரசன், அவங்க முடிச்சிடட்டும், அதுக்கு பதிலா சுருக்கமா உங்க பதில பதிவு பண்ணுங்க. மற்ற 2 விருந்தினர்கள் வேற இருக்கிறாங்க. திரு மகேஸ்வரி சொல்லுங்க.
இல்ல திரு எழிலரசன் இல்ல நீங்க பேசும்போது அவங்க அமைதியா இருந்தாங்க. அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க முதல்ல சுருக்கமா சொல்லுங்க. இல்ல திரு எழிலரசன், இல்ல இது தவறு. சொல்லுங்க முதல்ல. இல்ல எழிலரசன், விட மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். நீ வேணாம்னா என்ன ஆஃப் பண்ணுங்க. திரு எழிலரசன், நான் விட மாட்டேன். இருங்க திரு எழிலரசன், அவங்க முடிச்சிட்டா அப்புறம் உங்க பதில சொல்லுங்க. அமல்படுத்தப்பட்டது ஜல்லிக்கட்டு பொழுது கொண்டு வரப்பட்டது. ஒரு ரெண்டு பாரம்பரிய கட்சிகள் இப்படி வந்து 2011 கொண்டு வரப்பட்டது. எப்பொழுது தொடங்கப்பட்டது? இல்ல ரெண்டு பாரம்பரிய கட்சிகள் 50 ஆண்டு கால தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் இருந்து வந்த செய்தி தொடர்பாளர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இப்படி பேசினா மக்கள் என்ன நினைப்பாங்க? இல்ல பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்படி ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா இல்ல நமக்கு நேரம் கடந்துகிட்டு இருக்கு. மற்ற ரெண்டு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. உங்க குற்றச்சாட்டுகளை பரஸ்பரம் வச்சுட்டீங்க. சரி, நீங்க சொல்லுங்க திரு எழிலரசன், உங்க சுற்றுல இல்ல உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல திருமதி மகேஸ்வரி, இல்ல இது வந்து சரியா தெரியல எனக்கு. இல்ல இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தா அப்புறம் எப்படிதான் விவாதத்தை நடத்துறது? இல்ல ரெண்டு பேருமே ஆண்டு கணக்கா விவாதத்துல பங்கெடுக்கிறீங்க. உங்க கட்சி சார்பா உங்களுக்கு நியாயப்பட்ட கருத்தை முன்வைக்கிறீங்க. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பொதுத்தளத்துல சண்டை போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. திரு குமரவேல், ஊழல் குற்றச்சாட்டை ரொம்ப பொத்தாம் பொதுவா சொல்றீங்க அப்படின்னு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சொன்னாரு. நீங்க அதுக்கு நியாயமான காரணங்களை, சரியான காரணங்களை அடுக்காம ரொம்ப பொத்தாம் பொதுவா தான் நீங்க ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? இல்ல, அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சி அப்படின்னு நான் சொன்னா போதும். அதுக்கு வந்து பட்டியலை வந்து அதிமுக பட்டியலை திமுக வாசிச்சதை நீங்க பாத்திருக்கீங்க, திமுக பட்டியலை அதிமுக வாசிச்சதையும் பார்த்துட்டோம். அவங்க சேர்த்து சொல்றாங்க. ஆமா, அவங்களே எங்களுக்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நாங்க ஒண்ணு வெளியே நாங்க தனியா நிரூபிக்கப்படல, நிரூபிச்சத சொல்லுங்க, காரணங்களோட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. காரணங்களோட என்ன காரணங்களோட வந்து எந்த காரணத்துக்காக யாரு எங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் தெரியும். அதை வந்து நான் ஸ்பெசிபிக்கா சொல்ல விரும்பல. திமுக எம்எல்ஏவும் அதிமுக எம்எல்ஏ அரசியல் கட்சி நடத்துறவங்க எல்லாம் முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தாங்க, இங்க இப்ப எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்களே மாறி மாறி பட்டியலை வாசிச்சுட்டாங்க. அதை தாண்டி நான் இன்னமும் வந்து ஊழல்னு சொல்றதுல ஒன்றும் தேவை கிடையாது. நாங்க என்ன சொல்ல போறோம்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கடந்த 40 வருஷத்துல ஒரு காலத்துல வந்து ஜாதி சங்கங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து தான் ஜாதிக்காரன் நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்லா படிக்கணும், அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆரம்பிச்ச ஜாதி சங்கங்கள் இன்னைக்கு வந்து ஜாதி தலைவர்கள் மேல போயிட்டாங்க. ஆனா ஜாதி மக்கள் கீழே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவனை அடிடா, அடுத்த ஜாதிக்காரனை கொல்லுடா, இப்படின்ற லெவல்ல தான் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து மதம் என்ன, தமிழ்நாட்டில் என்ன மதம் பிடிக்காம இருந்தது. ஆனா வேல் யாத்திரை இன்னைக்கு வந்து அப்படின்ற இதுல வந்து வேல் யாத்திரை நடத்துறாங்க. இங்க தேவை வேலை யாத்திரை. அதுக்கு யாரும் நடத்துறதுக்கு யாரும் தயாரா கிடையாது. அது இல்லாம தமிழ்நாடு தான் நிறைய விஷயத்துல நம்பர் 1 பட்டியல் போட்டாங்க. இன்னும் ஒரு முக்கியமான நம்பர் சொல்றேன், கேஷ் ஃபார் ஓட்டுலயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு தரம் வந்து கெட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவோம். எப்படி கூவத்தூர்ல இருந்து எப்படி வந்து தமிழன் வந்து தலை குனிஞ்சு இருக்கிறான்றது எல்லாரும் பார்த்து. அதேதானே உங்க தலைவருடைய நண்பர் புதிய ஆட்டக்காரர் ரஜினிகாந்த் சொல்றாரு. அவர் அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா இல்ல ரெண்டு பேரும் சேருவீங்களா? இல்ல அவர் வந்து இப்பதான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பிச்சப்பறம் அடுத்த டிசிஷனை வந்து ரெண்டு பேரும் வந்து 40 ஆண்டு கால நண்பர்கள். அவங்க அரசியல்லே அவங்க வந்து சினிமாலே வந்து போட்டியாளர்களா தான் இருந்தாங்க, பொறாமையாளர்களா இல்ல. அதனால அரசியல் களம் எப்படி மாறும்ன்றது போற போக தான் தெரியும். சரி, பார்க்கலாம். திரு சுமந்த், 2021 தேர்தல் களம் வியூகம் எதை மையமா வச்சு அமையும் நினைக்கிறீங்க? நிறைவா ஊழலை மையமாக வைக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா மக்கள் வந்து ஊழலை வந்து முழுமையா ஏத்துக்கிறாங்க. மக்களுக்கும் வந்து ஊழல் என்பது ஒரு பெரிய பொருட்டாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுடைய கருத்து யார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் அவங்க ஊழல்வாதியாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது மென்டலா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. மிக முக்கியமாக இப்ப இரு பெரும் கட்சிகளை எடுத்துக்கங்க. ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட ஃபார்ச்சூனர் கார்ல 28 லட்சம் ரூபாய் கார்ல வராரு.
ஐதர் ரெண்டு விஷயம் தான் இருக்கு, பாசிபிலிட்டி ரெண்டு தான். ஒண்ணு, பணக்காரங்க மட்டும்தான் இந்த கட்சியில சேர முடியும், அதுவும் தப்பு. இல்ல இந்த கட்சியில சேர்ந்த அப்புறம் பணக்காரங்களா ஆயிட்டாங்க. நீங்க எதை எடுத்தாலும் வந்து அதுல ஒரு நியாயம் இல்லாத ஒரு நிலைப்பாடு தான். சோ நீ மக்களை வந்து நீங்க போயிட்டு இந்தியாவினுடைய பிரதான கட்சி எதுவாக இருந்தாலும், மாநிலங்களில் ஆளும் கட்சி எதுவாக இருந்தாலும், மக்கள் முழுமையாக அவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல என்றுதான் நம்புகிறார்கள். ஆனால் அதனால் அவர்களை வெறுத்து அவர்களை ஒதுக்கவில்லை. மாறி மாறி ஒரு ஊழல் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, 5 வருஷம் கழிச்சு வேற ஊழல் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, அவ்வளவுதான். அதனால அந்த ஊழல் அப்படிங்கறது நம்ம திருப்பி நேர்மையான அரசை கொண்டு வருவோம் என்று அதை மட்டும் வச்சுக்கிட்டு, இது திரு கமலஹாசனாக இருந்தாலும் சரி, திரு ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, காசு ஓட்டுக்கிலிருந்து எல்லாத்துக்கும் காசை எதிர்பார்க்கும் மக்கள் இடையே அப்ப ஊழல் இல்லைன்னா எது மைய பொருளா இருக்கும் நினைக்கிறீங்க சுருக்கமா? அவ்வளவு ஈஸியாக நிச்சயமாக இருக்காது. அதுதான் பாயிண்ட். நன்றி. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு